ஆ, வணக்கம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். கந்தன் சார் இருக்கீங்களா? சார் வழங்குதா கந்தன்? இருக்கு சார் நல்லா கிளியரா வழங்குது சார். ஓகே ஓகே. சார் ரெக்கார்ட் பண்ணீங்க சார். ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸ்க்ரீன் தெரியுதா சார்? ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே தெரியுது சார். ஓகே. ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம். ஓகே, எனக்கு என்னன்னாக்கா நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபிங் தான். ப்ரீஃபிங்னா எனக்கு தெரியும் இன்னைக்கு எல்லாமே வந்துட்டு லீவில் இருக்கோம். நாங்களும் லீவில் தான் இருக்கோம். நாங்களும் உங்களுக்கு சொன்ன மாதிரி நாங்களும் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் தான். ம். அந்த வகையில எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், 2 நாள் லீவ் தான். இந்த விடுமுறையில் வந்து பலர் வந்துட்டு பல விதமான பிளான் வச்சுருப்பீங்க. இங்கே போகணும், அங்கே போகணும், ஃபேமிலியோட இருக்கணும்னு. ஸோ பட் எங்களுக்கு வந்து வேற டேட் வந்துட்டு சூட்டபிள் டேட் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு வி ஜஸ்ட் அந்த தக்லீமான் இல்லை. ஆக்சுவலி நம்மளோட ஐ மீன் டார்கெட் என்னன்னா ஜஸ்ட் அ கொஸ்டின் அண்ட் ஆன்சரிங் செஷன்ல. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. நிறைய பேர் எங்க ஒர்க் ஷாப்ல கேட்குறீங்க. நாங்கள் எல்லாத்தையுமே வந்து லைன் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளும் சொன்னால் பிஸியாக இருப்போம். இப்போ சிலர் வந்து எனக்கு அனுப்புறீங்க கொஸ்டின், சிலர் வந்துட்டு கந்தன் சாருக்கு அனுப்புறீங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது வி டிசைட் பெட்டர் டு டூ Q&A செஷன்ல. ஸோ அந்த Q&A செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் காம்படிஷன் பற்றி. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஒரு 11 பேர் 10 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, மற்றவங்களாம் வரவங்க வரட்டும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வாட் எவர் இஸ் இட் இந்த செஷன் வந்துட்டு நம்ம வில் அப்லோட் இன் ஃபேஸ்புக்கில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முடிச்சிருவோம். ஸோ அந்த வகையில் பார்த்தாக்கா நம்ம இதோட வந்துட்டு 12 செஷன் முடிச்சிட்டோம். டீச்சர் ட்ரைனிங் முடிச்சாச்சு. இந்த சிலிக் ரொபோட்டிக் நான் சொல்லுவாங்க ப்ராஜெக்டில். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபேஸ் 3ல இருக்கோம். ஃபேஸ் 1 வந்து பேசிக்கலி ஃபார் டெவலப்பிங் இந்த காஸ்ட் கான்டென்ட் எவ்ரி திங். ஃபேஸ் 2 வந்து ட்ரெயின் த ட்ரெயினர், அது முடிஞ்சிருச்சு. ஏறக்குறைய நம்ம 270 ஆசிரியர்கள் ட்ரெயின் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இன்னும் ஒரு 2 3 பேர் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலை. ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்துட்டு செஷன் 3 வந்து ஆசிரியர்கள் நீங்கள் தான் போயிட்டு ஸ்கூலில் வந்துட்டு மாணவர்கள் எல்லாத்தையும் வந்து ட்ரெயின் பண்ணோம். எதுக்குன்னா டுவர்ட்ஸ் டு த காம்படிஷன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ட்ரெயின் த ட்ரெயின், அதில் அவுட்புட் எப்படி இருக்குன்னு அந்த மாணவர்கள் வந்து அந்த காம்படிஷன் செய்யும்போது தெரியும். ஓகே. இப்போ பார்த்தா நம்ம எந்திரவியல் விழா அப்படி சொல்லிட்டு we are going to do on 22nd நவம்பர், 22 நவம்பர் நம்ம டிசைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்துட்டு இடம் தேடிக்கிட்டு இருக்கோம் எங்கே வைக்கலான்னு. ஓகே. ஸ்டில் டிபெண்ட் ஆன் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட், எத்தனை பேர் வந்துட்டு பங்கெடுக்கிறாங்க. நம்ம டார்கெட் மேக்ஸிமம் 100 பேர், 100 டீம். மேக்ஸிமம் 100 டீம். பட் அதை விட குறைவாக டீம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து சின்ன சின்ன டேவான் இப்படி செலக்ட் பண்ணுவோம். பட் நவ் நம்ம வந்து டேவான் தேடிக்கிட்டு இருக்கோம் எங்கே வைக்கலாம். மோஸ்ட் ப்ராபபிலி இன் கேஎல் ஏரியா, ataupun Seremban lah. கேஎல் Seremban தான். அதனால நம்மளுக்கு நிறைய ஆசிரியர்கள் நிறைய பள்ளிகள் வந்துட்டு ஜொஹூர்லேருந்து வந்திருக்காங்க. ஜொஹூர்லேருந்து ஆல்மோஸ்ட் 70% ஸ்கூல் பங்கெடுத்திருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் பேரா, கிடா, ஸ்லாங்கோ, பஹாங் இந்த மாதிரி எல்லா நதியில் இருக்காங்க. ஸோ சென்டர்னு பார்த்தா நம்ம இட் வில் பி இன் Seremban lah or in KL. அங்கே தான் வைப்போம். ஓகே. சார் கேட்டிருக்காங்க, சார் இந்த போட்டி எப்படி வைப்பீங்க? ஒரே முறை வைப்பீங்களா இல்லை பல முறை வைப்பீங்களான்னு? அப்படி இல்லை, ஒரே ஒரு தந்தீங்க தான், ஒரே ஒரு இடத்துல தான். ஓகே, இஸ் சென்ட்ரலைஸ்ல. சிலருக்கு இந்த கேள்வி கேட்டாங்க ஆசிரியர்கள், சார் நீங்கள் அன்றைக்கு மாதிரி மாநில ரீதியாக வைப்பீங்களா இல்லை நேஷ்னல் லெவலில் ஒரு வச்சுருப்பீங்கன்னா? இது வந்து நேஷ்னல் லெவல் பிகாஸ் இஸ் ஆல்ரெடி மோர் தென் 4 நெகிரில கேபிஎம் இதுபடி 4 நெகிரிக்கு மேலே பங்கெடுத்தால் அது நேஷ்னல் லெவல். மாணவர்களுக்கும் அதுக்கு தகுந்த பிஜிஎஸ்கே மார்க் போட முடியுமா எங்களுக்கு தெரியல. ஏன்னா பிஜிஎஸ்கே மார்க் வந்துட்டு ஐ ஹர்ட் அக்டோபர்லேயே போட்டுருவீங்கன்னு. பட் இட்ஸ் ஓகே. ஸோ நம்ம மேபி 5ஆம் ஆண்டு மாணவர்களாம் நெக்ஸ்ட் இயர் அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ இந்த காம்படிஷன் பற்றி வந்து மெயின்லி வந்துட்டு ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம செஞ்சிருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், காம்படிஷன் ஃபார்ம், எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் டென்டேட்டிவ், இது ஃபைனலைஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு ராஃப்லி ஐடியா கொடுக்குறது தான் இது நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு we are going to involve teacher and student. அப்போ அந்த மார்க் வந்து 100% நாட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். நம்மள வந்து டீச்சரை ட்ரெயின் பண்ண போகிறோம். எந்த டீச்சரை ட்ரெயின் பண்ண போகிறோம்னா தோஸ் ஆல்ரெடி ஜாயின் அவர் கோர்ஸ். ஒரு 266 ஆசிரியர்கள் இருக்காங்க.
அவங்க வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இன்வால்வ் பண்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம அவங்கள ட்ரெயின் பண்ணிட்டோம் ஆசிரியர்களை. ஸோ எந்த அளவுக்கு ஆசிரியர்கள்ட்ட வந்து அந்த நாலேஜ் போய் சேர்ந்துருக்கு அது நம்ம ஒரு டெஸ்ட் பண்ண போறோம். ஓகே, ஸ்டூடெண்ட் வந்துட்டு கான்ட்ரிபியூட் 90%, மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்லாம் அந்த வெயிட்டேஜ் ஸ்டூடெண்ட் தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஆசிரியர்கள்ட்ட ஒரு 10% வர்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஆசிரியர்கள்ட்ட வர பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம வந்துட்டு வி வாண்ட் டு டூ டாட்டா. சும்மா ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சோம், ப்ரோக்ராம் செஞ்சோம், காசை போட்டோம், முடிஞ்சு அப்படி போகாமல் இருக்க. ஸோ அதோட அவுட்புட் என்னது, எந்த அளவுக்கு அது வெற்றி அடைஞ்சிருக்கு, உண்மையிலே வெற்றி அடைஞ்சிருக்கா, இல்லை வெற்றி அடையாமல் இருந்தால் அடுத்த வருஷம் என்ன செய்யலாம், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நம்ம ஆசிரியர்கள் இன்வால்வ் பண்ணணும். ஓகே, பட் ஆசிரியர் வந்து நம்ம ரொம்ப வந்து டாஃப் முதல் நம்ம பிளான் பண்ணது ஆசிரியர்கள் வந்துட்டு ஒரு 40-50 கொஸ்டின் கொடுப்போம். பட் லேட்டர் வி டிசைட் நாட் டூ மெனி கொஸ்டின்ஸ்லாம். ஓகே, ஆசிரியர் வந்து ஒரு 25 கொஸ்டின் இல்லாட்டினாக்கா ஒரு அரௌண்ட் 25 கொஸ்டின் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் மாதிரி தான். ஓகே, ஸோ காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு 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 டீமில் வந்துட்டு கண்டிப்பாக 2 மாணவர் ஒரு ஆசிரியர் இருக்கணும். ஏன்னா 2-3 டீச்சர் ஆசிரியர்கள் வந்து எனக்கு வந்துட்டு பேர்லாம் வந்துட்டு வாட்ஸ்அப் அனுப்பிட்டாங்க. ஆனால் 2 மாணவர்கள் பேர் தான் வைத்திருக்காங்க, முடியாது. கண்டிப்பாக ஒரு டீமில் 2 மாணவர்கள் ஒரு ஆசிரியர் இருக்கணும். அப்படித்தான் ஒரு டீம் அப்படித்தான் வந்து அக்செப்ட் பண்ண முடியும். அப்படி 2 மாணவர்கள் மட்டும் இருந்தாங்கன்னாக்கா இட் இஸ் நாட் அக்செப்டபிள் எஸ் அ டீம். ஏன்னா நம்ம சொல்லியாச்சு, டீம்ல இருந்து ஆசிரியர்கள் 10% வரணும். ஸோ அப்போ ஒரு ஸ்கூல் வந்து 5 டீம் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 5 ஆசிரியர்கள் இருக்கணும். ஒவ்வொரு டீமுக்கும் வேற வேற ஆசிரியர்கள் இருக்கணும். நீங்க வந்து இந்த 3 டீமுக்கு ஒரே ஆசிரியர் வருவாங்க சார், இல்ல. நீங்க 3 டீம் அனுப்புறீங்கன்னாக்கா 6 மாணவர்கள், டிஃப்ரெண்ட் பீப்புள், 3 ஆசிரியர்கள் இருக்கணும். ஓகே, ஐ திங்க் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு டீமுக்கு வந்து ஒரு ஆசிரியர், 2 மாணவர்கள் இருக்கணும். எத்தனை டீம் அனுப்புறீங்களோ அத்தனை ஆசிரியர்கள் இருக்கணும். ஸோ நீங்க பார்த்துக்கங்க ஸ்கூல்ல. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கூல் வந்து எத்தனை டீம் அனுப்பணும்னு நம்ம வந்துட்டு லிமிட் பண்ண கிடையாது. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நீங்க வந்து எத்தனை டீம் வேணுமாலும் முத நீங்க கீன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டீம் வந்துட்டு நீங்க வந்துட்டு த பெஸ்ட் டீம் வச்சிருங்க. ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டீம் வந்து இடம் இருக்கு. ஓகே, செகண்ட் டீம், தேர்ட் டீம், ஃபோர்த் டீம் எல்லாம் வந்துட்டு எடுக்கணுமா இல்லையான்னு டிபெண்ட் ஆன் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட், நம்பர் ஆஃப் டீம் ஸ்கூல்ஸ் டேக் பார்ட்ல. நிறைய அதிகமான பள்ளிகள் தேர்ந்தெடுத்தாங்க. உதாரணத்தை வைத்துக் கொள்வோம், நம்ம ஏறக்குறைய 167 பள்ளிகள் ட்ரெயின் பண்ணிட்டோம். 167 பள்ளிகளும் பங்கெடுத்தாங்கனாக்கா கண்டிப்பா ஒரு டீம் தான் எடுப்போம். கண்டிப்பா 167 பள்ளி எடுத்துக்குவோம். ஓகே, பரவாயில்ல, இடம் பெருசா தேடி போட்டு எடுத்துக்குவோம். இப்போ டார்கெட் 100 ஸ்கூலு, அப்புறம் 100 ஸ்கூல் வந்துட்டாங்கனாக்கா நம்ம ஒரு டீம் தான் எடுப்போம். அப்படி இல்லை, லெட்ஸே வந்துட்டு 100 ஸ்கூல், ஒரு 65 ஸ்கூல் தான் வந்திருக்காங்கனாக்கா மேபி வில் ஸ்டாப் அட் 65. மேபி சின்ன இடத்துல செய்யலாம். இல்லை ஒரு 30 டீம் 35 ஸ்கூல் தான் வந்திருக்காங்கனாக்கா மேபி செகண்ட் டீம், அப்புறம் தேர்ட் டீம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பார்த்து நம்ம வந்துட்டு அதுக்கான என்ன சொல்லுவாங்க, வில் அலோவ் மோர் தென் ஒன் டீம்ல. ஸோ இதெல்லாம் வந்து லேட்டாக இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவேன். மாணவர்கள் பேர், ஆசிரியர்கள் பேர் 3 பேர். ஸோ இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஈவினிங்குள்ள டீம் அந்த லிங்க் கொடுத்துட்டேனாக்கா யூ கேன் ஸ்டார்ட் டு ரெஜிஸ்டர். மேபி ஐ கிவ் யூ 15 நவ், இன்னைக்கு செப்டம்பர், மேபி ஐ கேன் கிவ் 2 வீக்ஸ்ல. ஏன்னா இந்த வாரம் எனக்கு தெரியும் இந்த வாரம் ஸ்கூல் ஹாலிடே. நெக்ஸ்ட் வீக் நீங்கள் ஸ்கூல் பண்ணாக்கா யூ கேன் டிஸ்கஸ் வித் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் எவர். and then நீங்கள் வந்துட்டு கீல் பண்ணிடலாம் எத்தனை மாணவர்கள் வந்து வராங்க உங்கள் பள்ளியிலேருந்து, யார் யார் வரா, ஏன்னா ஒரு டீச்சரை, ஒரு டீமுக்கு 3 பேர் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்க கொஷின் பாத்தீங்கன்னா பல காம்படிஷன் நான் பார்த்துருக்கேன், பல காம்படிஷன் நாங்கள் பார்த்துருக்கோம். போன மாணவர்களுக்கு வந்துட்டு ஒரு 100 மாணவர்கள் போனாங்க, 85 பேத்துக்கு கோல்டு மெடல், 15 பேத்துக்கு சில்வர் மெடல். இந்த மாதிரி பயங்கரமா இருக்கும். கோல்டு மெடல் 20, சில்வர் மெடல் 15, இந்த மாதிரி கொடுத்துட்டு மெடல்லாம் வைப்பாங்க. அதான் எங்களோட நோக்கமே இல்லை. ஒரே ஒரு வெற்றியாளர் நம்பர் 1, ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு தேர்ட், ஒரே ஒரு ஃபோர்த் தான். இது கோல்டு மெடல் சில்வர் மெடல் ஒண்ணுமே இல்லை. நம்ம காம்படிஷன் வந்து 1 2 3 4 5 until 20, the best 20. ஓகே, ஏன்னா சில இடத்துல பார்க்கணும், ஓகே சார் எனக்கு கோல்டு மெடல் கிடைச்சி சார், சில்வர் மெடல் கிடைச்சுன்னா அதெல்லாம் வந்துட்டு they are making money. sorry to say, we don't do that. So கண்டிப்பாக நம்ம வந்து ரேங்கிங் தான் பண்ணுவோம். எப்படி ரேங்கிங் பண்ணுவோம்னாக்கா, ஸோ ஓகே, பிஃபோர் தட் வி சி த டாஸ்க் எப்படி இருக்குன்னு. ஓகே, நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. கோடிங் சேலஞ்ச் போட்டிருக்கோம். முதல் 4 டாஸ்க் இருக்கு. 3 டாஸ்க் வந்து ஸ்டூடெண்ட்க்கு, ஒரு டாஸ்க் வந்து டீச்சர்ஸ்க்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து 30% கேரி பண்ணோம். ஸோ அது வந்து பரிச்சயமாக இருக்கும், எல்லாமே பரிச்சயமாக தான் இருக்கும். ஓகே, ஸ்டூடெண்ட் எல்லாம் உட்காந்துருவாங்க ஒரு ஹாலில். ஓகே, 2 ஸ்டூடெண்ட் ஒரு மேஜையில் உட்காந்துருவாங்க. அதாவது உங்கள் ஸ்கூல்லேருந்து வர 2 ஸ்டூடெண்ட் ஒரு மேஜையில் உட்காந்துருவாங்க. ஆசிரியர்களுக்கு வர முடியாது. ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாம் வெளியே தான் இருக்கும். ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸை எப்படி யூபிஎஸ்ஆர் பரிச்சை, எஸ்பிஎம் பரிச்சை செய்கிறாங்களோ அந்த மாதிரி எக்ஸாம் ஹால் 2 பேரும் உட்காந்துருவாங்க.
ஸோ தே ஹேவ் டு பிரிங் அட்லீஸ்ட் ஒன் லேப்டாப். 2 லேப்டாப் கொண்டு வந்தாக்கா ஓகேல, வி டோன்ட் கேர். அட்லீஸ்ட் ஒரு லேப்டாப் எடுத்துட்டு வரணும், அதாவது அவங்க ப்ரோக்ராமிங் செய்யறதுக்கு. ஸோ கொஸ்டின் என்னன்னாக்கா, ஓகே ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்துட்டு ஏறக்குறைய ஒரு 1 hour ஒரு 1.5 hour இதெல்லாம் நம்ம வந்து டிசைட் பண்ணல. ஸோ அதில் வந்து என்னன்னா மோஸ்ட்லி வி டெஸ்ட் த ப்ரோக்ராமிங் நாலேஜ், கோடிங் நாலேஜ். ஸோ அப்போ வந்து அவங்க ஹார்ட்வேர் செய்யணும்னு அவசியம் இல்லை. இருப்பினும் கொஸ்டின் வந்து ஹார்ட்வேர் செஞ்சு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க. அவங்க ஹார்ட்வேர் கனெக்ட் பண்ணி ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் எல்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் போட்டுக்கிட்டு ரிசல்ட் கொண்டு வர்ற மாதிரி கூட கொஸ்டின் இருக்கலாம். பட் அவங்க எங்களுக்கு சென்ட் பண்ணும் போது they only send us x file and then பரிச்சைத்தாள் இருக்கோம்ல, பரிச்சைத்தாளை ரிட்டர்ன் பண்ணோம். அதுல வந்து மேபி 2-3 கொஸ்டின் கேட்டிருப்போம். ஸோ இந்த வேல்யூ எவ்வளோ, இந்த ரெசிஸ்டர்ஸ் வேல்யூ மேபி நம்ம கேட்டிருப்போம். ரெசிஸ்டர் வந்துட்டு 3 கலர் இருக்கு, இதோட வேல்யூ என்னன்னு. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ they have to answer இந்த ஒரே ஒரு பேப்பர் தான் அனுப்புவாங்க ஒரு ஸ்கூல். 2 பேர் செய்கிறாங்க மாணவர்கள், 2 பேர் சேர்ந்து செய்யலாம். ஆனால் எங்களுக்கு வர வேண்டிய ஆன்சர் ஒன்று தான். ஓகே, ஒரு ஸ்கூல் வந்து ஒரு ஆன்சர் தான் வரணும். அப்போ நாங்கள் 3 கொஸ்டின் கேட்டிருந்தோம்னாக்கா 3 எக்ஸ் ஃபைல் வரும், HEX. அதான் எப்படி எக்ஸ் ஃபைல் அனுப்புறது, இட் வில் கிவ் யூ என்ன சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம கொஸ்டின் இந்த நம்ம என்ன சொல்லுவாங்க குசோஸ் டைமில் இதெல்லாம் சொல்கிறது எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ ஐ திங்க் மோஸ்ட்லி தெரியுவங்களாம் தெரியும் எக்ஸ் ஃபைல் எப்படி செய்யணும். ஸோ வி ஒன்லி அக்செப்ட் த எக்ஸ் ஃபைல் ப்ளஸ் த ஆன்சர்ஸ். இல்லை ஆன்சர்ஸ்னா அந்த பேப்பர்லேயே அவங்க எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸ்கூல் பேர் மட்டும் எழுதுனா போதும், மாணவர்கள் பேர் எழுத தேவை. இது வந்துட்டு குரூப் ஒர்க். ஓகே, இது வந்து டாஸ்க் 1. ஸ்டூடெண்ட் ஆர் ரிக்வயர்ட் டு ஆன்சர் 3 to 5 questions. Students will be answered in a group. Okay, can discuss. No internet access allowed. ஸோ இன்டர்நெட் அக்சஸ் இருக்காது. மாணவர்கள் சேட் ஜிபிட்ட கேட்கறதோ இந்த கேள்விக்கு அங்கெல்லாம் முடியாது. ஓகே, they have to do their own. So maybe we allow them to bring our module. ஓகே, உங்களுக்கு கொடுத்தாங்க அந்த மாடியூல் ஏதாவது இருந்துச்சுனாக்கா லேட்டர். இது வந்து கன்ஃபார்ம் இல்லை, வாட் எவர் ஐ டெல் யூ இட் ஜஸ்ட் அ சஜஷன்ல. ஓகே, ஸ்டூடெண்ட் ரிக்வயர்ட் டு ரைட் அ கோட் ப்ரோக்ராமிங் பார்த்துக்கோங்க. And then time given is 1 hour, and then teacher, parent, anybody is not allowed in the hall. Question will be English. Okay, ஸோ தயவு செஞ்சு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் வி ஆர் பிளானிங் டு டூ கொஸ்டின் இங்கிலீஷ். ஸோ தமிழில் எங்களுக்கு டைப் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை. அப்படி எங்களுக்கு டைப் பண்ண முடிஞ்சிச்சுனாக்கா மேபி வி புட் இன் தமிழ், பட் வி வாண்ட் ஸ்டூடெண்ட் ப்ரிப்பேர் இன் இங்கிலீஷ். ஓகே, மலையாளம் கூட இல்லை, இங்கிலீஷ் தான். கொஸ்டின் எல்லாம் வில் புட் இன் இங்கிலீஷ். ஏன்னா இட்ஸ் ப்ரோக்ராமிங் கோடிங் வரும்போது இங்கிலீஷ் இஸ் பெட்டர். எனக்கு தெரியும், நான் வந்து தமிழை வந்து குறைத்து சொல்லலை, பட் இங்கிலீஷில் செஞ்சால் தான் அது ஈஸியாக இருக்கும். பட் எங்களால் முடிந்தால் தமிழில் வந்துட்டு மொழிபெயர்த்து கொடுப்போம். பட் இட்ஸ் 99% இட்ஸ் வில் பி இங்கிலீஷில். ஓகே, 30% மொதல் கொஸ்டின். ஓகே, ஸ்டூடெண்ட் கொடுத்த பிறகு தென் வி கோ டு டாஸ்க் 2. டாஸ்க் 2 ஸ்டூடெண்ட் வில் பி கிவிங் அ மினி ப்ராஜெக்ட். அப்போ நாங்கள் ப்ராஜெக்ட் கொடுப்போம். ஓகே, டிராஃபிக் லைட் கண்ட்ரோல் சிஸ்டம் செய்யணும். ஸோ நம்ம அதெல்லாம் கொடுத்துருவோம், இது செய். ஸோ ஃபைனலி ஹேவ் டு கம் அப் வித் ஒன் ப்ராஜெக்ட். மேபி எல்லாமே வந்து அவங்க பிரெட் போர்ட்லேயே செய்கிறாங்களா இல்லை வேறு ஏதாவது நம்ம கொடுக்குறோமா தெரியாது. இட்ஸ் அ கம்ப்ளீட் ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் இருக்கலாம், ஒரு தண்ணி கண்ட்ரோல் சிஸ்டமாக இருக்கும், வாட்டர் கண்ட்ரோலாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு கண்ட்ரோல் சிஸ்டமாக தான் இருக்கும். பட் இட் வில் பி பிக் ப்ராஜெக்ட்ல. மேபி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கலாம், 2 ப்ராஜெக்ட் இருக்கலாம், இட்ஸ் டிபெண்ட். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் வில் கிவ் மீ ப்ராஜெக்ட். ஸோ நம்ம பார்ப்போம், ரொம்ப ப்ராஜெக்ட் ஈஸியாக இருந்தால் வில் கிவ் 2 ப்ராஜெக்ட்ஸ். ப்ராஜெக்ட் கஷ்டமாக தான் ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ அதுவும் ரஃப்லி 1 to 2 hours. ஓகே, இது என்னன்னா 2 மாணவர்கள் வராங்க, 2 மாணவர்கள் சேர்ந்து செய்வாங்க. ஓகே, செஞ்சு முடிச்ச பிறகு ஒரு மாணவர்கள் வெளியே போக சொல்லிடுவோம். ஐ மீன் அந்த ஹால் வந்து வெளியாகிடுவோம். ஸோ ஒரு மாணவர் தான் அங்கே ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ யார் ஸ்டே பண்ணுறா, யார் வெளியே போகிறாலும் நம்ம தான் டிசைட் பண்ணுவோம், நாட் டிசைட் ஃப்ரம் ஸ்கூல். நம்ம சொல்லுவோம் ஏ பி வராங்களா, ஓகே நீ பி, நீ வெளியே போங்க, ஏ இருங்கன்னு. ஸோ அப்புறம் வந்து ஜட்ஜஸ் என்ன செய்வாங்க, தே வில் இவாலுவேட் ஆன் யூர் ப்ராஜெக்ட்ல. ஒரு மேஜியாக வந்துட்டு ஜட்ஜஸ் கொஸ்டின் பண்ணுவாங்க மாணவர்கள்ட்ட. கொஸ்டின் பண்ணும்போது மாணவர்கள் மஸ்ட் பி ஏபிள் டு ஆன்சர்லாம். ஸோ அவங்க வேணுமிக்க ஒரு ஒயர் கழட்டி விட்டுட்டு ஒரு ஒயர் கழட்டி விட்டு ஓகே நீங்கள் பசங்க பண்ணு அப்படி கூட சொல்லலாம். ஓகே, தட் மீன்ஸ் they have to really understand the circuit and also programming. திரும்ப ப்ரோக்ராமிங் ஏதாவது வேணுமே அழிச்சு விட்டுட்டு ஓகே திரும்பி ப்ரோக்ராம் செய்ய அப்படி கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் மார்க்கிங் ஸ்கீம். ஸோ தே வாண்ட் டு ரியலி டெஸ்ட் வெதர் தே அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட். யாராவது ஒரு ஆள் தான். அப்போ நீங்கள் கொண்டு வர மாணவர்கள் 2 பேருமே வந்து திறமையாக இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்துட்டு எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிட்டு வந்து ஸ்கிரிப்ட் படிக்கிறாரெலாம் எங்களுக்கு வேணாம். ஏன்னா நிறைய காம்படிஷனில் போயிட்டு பிள்ளைங்க ஸ்கிரிப்ட் தான் படிக்கிறாங்க, அஃபால் பண்ணிட்டு வந்துடுறது, அப்படியே கடை படிச்சுட்டு போகிறது. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். எங்களுக்கு வந்து அவன் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு they have to know
இது உண்மையாலேயே வந்துட்டு நம்ம ஒரு ஆள் வந்துட்டு கழட்டி விட்டாங்க வயரை எப்படி சம்பவம் பண்ணுறது, திடீர்னு ஒரு எல்இடி எரிஞ்சு போச்சுன்னா என்ன சொல்லணும், இதெல்லாம் தெரியணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ப்ராஜெக்ட். இது வந்துட்டு ஏறக்குறைய ஒரு 40, ஐ மீன் ஏறக்குறைய இல்லை, இட் வில் பி கேரி 40 மார்க்ஸ். ஸோ முதல் 70 மார்க்ஸ், 40 மார்க்ஸ், ஐ மீன் சாரி, முதல் 30 மார்க்ஸ், இப்போ 40 மார்க்ஸ், 70 மார்க்ஸ். Okay, so this is basically practical test lah, test task 1 and task 2. Task 3 வந்துட்டு தியரி சேலஞ்ச் lah. தியரி சேலஞ்ச் வந்து ஸ்டூடெண்ட் வந்து தனித்தனியாக செய்வாங்க. ஸ்டூடெண்ட் வந்து 40 கொஸ்டின் இருக்கும், எல்லாமே ஆப்ஜெக்டிவ் தான். ஓகே, டாஸ்க் 3 வந்து ஆப்ஜெக்டிவ் தான், ஏன்னா எங்களுக்கு ஈஸி மார்க் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம ஐ மீன் நான் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் கொடுத்தோம்னா அப்புறம் மார்க் பண்ண டைம் எடுக்கும். ஸோ வி ஆர் கிவிங் அ ப்ராக்டிக்கல், ஐ மீன் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின். 40 கொஸ்டின் they have to answer in separate. அது வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ண முடியாது. இது வந்து லைக் யூபிஎஸ்ஆர் எக்ஸாமினேஷன் மாதிரி they have to answer. ஸோ இதுக்கு வந்துட்டு வில் டிசைட் அரௌண்ட் 1 hour 45 minutes. ஸோ ஈச் ஸ்டூடெண்ட் 10 மார்க் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. லெட்ஸ் முதல் ஸ்டூடெண்ட் வந்து 100க்கு வந்துட்டு 50 எடுத்திருக்காருன்னா அவர்கிட்ட வந்து 5 மார்க் போகும். ரெண்டாவது ஸ்டூடெண்ட் லெட்ஸ் 100க்கு 80 மார்க்ஸ் எடுத்திருக்காருன்னா அவர்கிட்ட இருந்து 8 மார்க்ஸ் போகும் ஃபார் த டோட்டல் மார்க். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 30%, 40%, 70. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் 10%, இன்னொரு ஸ்டூடெண்ட் 10% இஸ் 90%. ஓகே, அண்ட் தென் த லாஸ்ட் 10% வந்துட்டு டீச்சர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு ஒரு அன்னைக்கு கொடுத்தோம்ல 15 கொஸ்டின் கொடுத்தோம்ல, சம்திங் லைக் தட், அன்னைக்கு ஆப்ஜெக்டிவ் கொடுத்தோம் அந்த மாதிரி. ஓகே, teachers வந்து we are not going to give 40 question lah. We are target around 25 question. 25 question I think okay. So 25 question is not same as student. Student வேற மாதிரி இருக்கும், students teachers வேற மாதிரி question இருக்கும். இல்லாட்டி ஸ்டூடெண்ட் அந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் இங்கே இருக்கலாம், அப்படி we will decide lah, but not exactly same. So 25%, அந்த 25 marks வந்து teacher will contribute 10% lah. Okay, student already 90%, teacher will contribute 10%, total 100%. Okay, இந்த 100% இருந்தா we will decide which school got number 1, number 2, number 3 until 20. ஸோ ரஃப்லி இதான் வந்து எஜெண்டா டென்டேட்டிவ் தான், இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பிளானிங் தான், நம்ம ஒன்றும் ஃபைனலைஸ் பண்ணலை. ஸோ ஸ்டூடெண்ட் எக்ஸாம் செய்கிற டைம்ல அதே சமயம் don't want to let teachers just ஒன்றும் இல்லாமல் இருக்க. டீச்சர்ஸ்க்கும் வில் டூ சம் செமினார் வில் டாக் அபவுட் த டிவேட் இன்ஸ்டிடியூட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள், 6ஆம் ஆண்டவங்களுக்கு ஸ்கூலில் போய்ட்டு சொல்லணும், நீங்கள் எங்கெங்க டிவேட் இன்ஸ்டிடியூட் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் இருக்குது, இதெல்லாம் வந்து மேபி தட் கைண்ட் ஆஃப் செமினார் நம்ம கொடுத்துட்டு, and then theory exam then maybe we'll do later around 10:30 and the mari lunch seminar too, and then on the same day will be closing ceremony la. We try to finish up the program by 6 o'clock, maximum 6 o'clock. So sometimes சொல்ல முடியாது, லேட்டாக கூட ஆகலாம். ஸோ நீங்கள் பிளான் பண்ணிக்கங்க. ஸோ தூரமாக உள்ளவங்க வந்துட்டு ப்ளீஸ் நம்ம டேட் 99.99% ஃபிக்ஸ்ட், இடம் தான் எங்களுக்கு தெரியல. ஸோ நீங்கள் என்ன செய்யணும், ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் யோர் அக்காமடேஷன், எப்படி வரீங்க அதெல்லாம் பார்த்துக்கங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தங்கவும் பண்ண மாட்டோம். ஓகே, வி ஒன்லி தங்கும் மக்கான் மீனோம்ல, மக்கான் மீனோம்னா சாட்டர்டே பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து அன்டில் லஞ்ச் டீ டைம், லஞ்ச் மார்க்கிங் டீ டைம் வரைக்கும் வி கேன் சப்போர்ட் 2 ஸ்டூடெண்ட். ஒரு ஸ்கூலுக்கு வந்து 2 ஸ்டூடெண்ட் 1 டீச்சர், 3 பேர் நம்ம வந்து தங்கவும் பண்ணலாம். பேரண்ட்ஸ் எல்லாம் வரலாம், ஆனால் பார்ப்போம். இப்போ நம்ம ஹால் வந்துட்டு ஃபைனலாக ஒரு 500 ஒரு 300 to 400 people உட்கார மாதிரி தான் இருக்கும். ஸோ பேரண்ட் வந்து உள்ளுக்கு நுழைய முடியுமா, அதான் நம்ம அப்புறம் சொல்கிறோம். பேரண்ட்ஸ் வரலாம், வந்தாலும் அவங்க வந்துட்டு அந்த க்ளோசிங் செமனில் இருக்க முடியுமா இல்லை, ஏன்னா எல்லாமே ஸ்பேஸ் தானே, ஸ்பேஸிங் தானே, நாற்காலி மேஜெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக டீச்சர்ஸ் இருக்கணும். ஒரு பள்ளியில் தட் மீன்ஸ் 100 டீம் வந்தாக்கா 300 பேர், 100 டீச்சர்ஸ், 200 மாணவர்கள் இருப்பாங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் அவ்வளோதான் அந்த இது. ஸோ ப்ரெசென்ட்னா நான் போட்ட ப்ரைஸஸ்லாம் என்னென்னா, ப்ரைஸஸ் இஸ் ஆல் ஃபைனலைஸ்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ். அதே டைம் தான் நம்ம அந்த கிட் வந்துட்டு நிறைய பேர் கிட் பற்றி கேட்டிருந்தீங்க. திரும்ப ஒரு முறை நான் சொல்லிடுறேன், கிட் வந்துட்டு வி ஆர் ஒன்லி நம்ம வந்துட்டு பிஸ்னஸ்க்காக செய்ய கிடையாது. ஸோ நிறைய பேர் கேட்டனால தான் நம்ம வந்து ஓகே நம்ம பேசிட்டு சரி பரவாயில்ல சார் நம்ம கிட் விற்போம். ஸோ 250 போட்டிருக்கோம். ஸோ ஆனால் வந்து நம்ம எல்ஓலாம் ரிசீவ் பண்ணோம். நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து நம்ம பெரிய கம்பெனிலாம் வச்சிருக்கோம். நம்ம ஜஸ்ட் கிளாப் பெருத்துபகான் மக்கள் நல சேவை மூலமாக தான் செய்கிறோம். ஸோ அதில் வர லாபம் வந்து பெருத்துபகான் மக்கள் நல சேவைக்கு தான் போவோம்.
அந்த அந்த காசை எடுத்து அடுத்த வருஷம் ப்ராஜெக்ட் நம்ம செய்வோம், அவ்வளோதான். இதில் எனக்கோ கந்தன் சாருக்கோ 5 காசு இல்லை, நெகட்டிவாக தான் ஓடிட்டு இருக்கோம் நம்மளாம். ஓகே, ஏன்னா சிலர் வந்துட்டு இது தாட், அவங்களுக்கு அந்த தாட் வரும், ஸோ இவனுங்க ஆரம்பிச்சிட்டானுங்கடா காசு சம்பாதிக்கன்னு. ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சில பள்ளிகள் கேட்டனால்தான் நாங்கள் வந்துட்டு அந்த கிட் விற்கிறதுக்கு டிசைட் பண்ணோம். பட் எங்களுக்கு என்னது கக்கமஞ்சள் எனக்கு வாங்க அது இது இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் செக்கா ஒரு பிஐபிஜிட்டு இருந்து ஃபண்ட் எடுத்தோ இல்லை ஏதாவது ஃபண்ட் எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த கிட் வந்துட்டு உங்களுக்கு வாங்கி கொடுப்போம். இல்லைன்னா நீங்கள் சொந்தமாக வந்துட்டு ஆன்லைனில் வாங்குறதுனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம ஜஸ்ட் வாண்ட் டு ஹெல்ப் யூ, அவ்வளோதான் அந்த கிட்டு. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மாடியூல். மாடியூல் வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஸோ வி வில் கிவ் யூ த மாடியூல். ஸோ மாடியூல் படிங்க, சிலிபஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தட் மாடியூல். அதை தாண்டி மேபி ஓகே, இப்போ எஸ்பிஎம் பரீட்சை கூட வந்து புக்கு டெக்ஸ்ட்டை தாண்டி கொஞ்சம் வரலாம், 5% 10% வரலாம். அந்த மாதிரி அந்த மாடியூலை தாண்டி கொஞ்சம் 5% 10% நம்ம கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கொஷின், சிம்பிள் கொஷின் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சிம்பிள் கொஷின். ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துட்டேன். ஓகே, ரெசிஸ்டரை கலர் போட்டு வந்து அழிச்சிட்டேன். கலர் இருந்தால் கண்டுபிடிச்சிருங்க, இது 500 ஓம்னு. ஆனால் கலர் கூட அடிச்சுனா கொடுத்துட்டு இந்த ரெசிஸ்டரோட கோடிங், இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ தேடுறதுக்கு கோடிங் செஞ்சு யூ ஃபைண்ட் த வேல்யூ. அப்படி ஒரு கொஸ்டின் கொடுக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் உதாரணத்துக்கு அப்போ நீங்கள் என்ன செய்யணும், யூ ஹேவ் டு திங்க், ஸ்டூடெண்ட் ஹேவ் டு திங்க், ஓகே இந்த கோடிங் எப்படி தேடுறது, ப்ரோக்ராமிங் செஞ்சு எப்படி தேடுறது. நான் உங்களுக்கு டூல்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன், மல்டிமீட்டர்லாம் கொடுக்க மாட்டேன். அது ரெசிஸ்டர் கலரில் ஒன்றுமே இல்லை. ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட். ஓகே, இல்லைனாக்கா ஆர்ஜிபி எல்இடிக்கு இந்த நம்பரை போடுங்க, இந்த நம்பரை போட்டு உங்களுக்கு என்ன கலர் வருதுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். பிங்க் வருதா, இது ஸோ அந்த மாதிரி கொஷின் தான் இருக்கும். ஸோ அதான் சொல்கிறேன், கொஷின் நம்பர் 1 வந்துட்டு நீங்கள் ஒன்லி சென்டிங் எக்ஸ் ஃபைல். பட் மேபி நீங்கள் வந்துட்டு ஹார்ட்வேர் செஞ்சு பார்க்க வேண்டி வரலாம். பட் ஹார்ட்வேர் வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம். ஆனால் செகண்ட் கொஸ்டின், செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து வி வில் லுக் அட் த ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் எந்த அளவு செஞ்சுருக்கீங்க, ப்ரோக்ராமிங் எந்த அளவு செஞ்சுருக்கீங்க, ப்ரோக்ராமிங் கோடிங் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ 2 ஸ்டூடெண்ட் ஒரே மாதிரி, நான் சொல்லிட்டேன்ல 2 ஸ்டூடெண்ட் ஒரே மாதிரி செஞ்சுருக்காங்க. கோடிங் ஐ மீன் 2 பேர்த்துக்கும் அவுட்புட் இருக்கு. ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு கோடிங்கோட இது வந்துட்டு 10 MB தான், ஒன்று வந்து 20 MB. அப்போ கண்டிப்பாக 10 MB இஸ் த பெஸ்ட். கொஸ்டின் செய்யறது முக்கியம், ப்ரோக்ராமிங் செய்யறது முக்கியம் இல்லை. நீங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக எவ்வளோ சின்னதாக செய்கிறீங்கன்றது இன்னொரு இது இருக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்யணும் இருக்குது. ஸோ ஐ திங்க் அவ்வளோதான் என்னோட இது. சார் கந்தன் சார் சொல்ல விரும்புங்களா சார்? இல்லை சார், இல்லை சார். ஓகே, இப்போ டீச்சர்ஸ் யாருக்கா கேள்வி இருந்தால் கேள்விக்கலாம். வி ஜஸ்ட் மேக் இட் எஸ் அ Q&A செஷன். ஸோ சார் கந்தன் சார் நீங்களும் ஹெல்ப் பண்ணலாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு. டீச்சர் ஏதாவது கேள்வி தான் நீங்கள் கேட்கலாம். இப்போ சார் வணக்கம் சார். வணக்கம் டீச்சர். சார் அப்போ இந்த ரோபோட்டிக் செட்டு வந்து எதுவுமே பயன்படுத்த மாட்டாங்க போட்டியில்? இல்லை டீச்சர், ரோபோட்டிக் செட் எல்லா மாணவருக்கும் எல்லா பள்ளிகளுக்கும் ஒரு செட் நம்ம கொடுப்போம். அன்னைக்கு நீங்கள் ஒன்றுமே ரோபோட்டிக் செட் எடுத்து தேவையில்லை. அந்த சிஆர் கிட் சொல்கிறோம்ல உங்களுக்கு கொடுத்தோம்ல, அதே மாதிரி அன்னைக்கு வர்ற ஒவ்வொரு மாணவர் ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு கிட் கொடுப்போம். அதில் உள்ள பொருட்களை அவங்க பயன்படுத்தி தான் ஆகணும். நீங்கள் எடுத்துகிட்டு வர தேவையில்லை. ஒன்லி யூ ஹேவ் டு பிரிங் லேப்டாப் வித் மேக் கோட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். லேப்டாப் எடுத்தோம்னா இந்த கிட் நம்ம கொடுப்போம். மேபி அந்த கிட்டில் வந்து இன்னொரு விஷயம், மேபி அந்த கிட் வந்து ஏதாவது புது பொருள் வச்சுருக்கலாம். நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்சிஸ்டர் வச்சுருக்கலாம். ஓகே டீச்சர், இப்போ டிரான்சிஸ்டர் வச்சுருந்தா எப்படி டிரான்சிஸ்டர் பார்க்குறது மாணவர்களுக்கு தெரியணும். மேபி நம்ம என்ன செய்வோம், டிரான்சிஸ்டர் வச்சுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்ம ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். தெரியுது தானே சார்? தெரியுதா சார்? தெரியுது சார். இந்த மாதிரி சர்க்யூட் கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டிரான்சிஸ்டர் வந்து மாணவர்கள் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நாங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த சர்க்யூட் கொடுத்துருவோம். ஸோ அவங்க மேபி ஃபிக்ஸ் பண்ண வேண்டி வரலாம், அதுலேருந்து ஒரு ஏதாவது விஷயம் தேடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம் டீச்சர். ஸோ கிட் வந்து எல்லா மாணவர்களும் கண்டிப்பாக ஒரு கிட் கிடைக்கும். எல்லா மாணவர்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு அப்புறம் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு பள்ளிக்கு ஒரு கிட் கொடுப்போம். அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 2 கிட் சொல்லியிருந்தோம். ஒரு பள்ளிக்கு ஒரு கிட் ஆசிரியர் கையில் கொடுத்துட்டோம், ஒரு கிட் மாணவர்கள் காம்படிஷன் அப்போ கொடுப்போம். ஸோ அந்த கிட் தான் அவங்க யூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா நம்ம கொண்டு வர சொன்னாக்கா வேற மாதிரி வந்துடும். ஸோ வி கிவ் எவ்ரி திங் ஸ்டாண்டர்ட். எல்லாமே வந்து மைக்ரோபிட் 0 இருக்கும். அந்த டைம் ஏதோ வேலை செய்யலனாக்கா யூ கேன் சேஞ்ச்ல. அந்த அன்னைக்கு வேறு ஏதாவது ஒயர் பத்தலாதுன்னா வி கேன் சேஞ்ச் இல்லை. ஸோ we'll give the kit. ஓகே சார். சார் அது திரும்ப கொடுத்துடணுமா சார் உங்ககிட்டயே? அது அவங்க எடுத்துட்டு போயிடும். அதான் சொல்றாங்க, we are giving away. அது கொடுத்துட்டோம். இதுதான் ஏற்கனவே ஆசிரியர்களுக்கு 267 செட்டு கொடுத்துட்டோம், 150 செட்டை கொடுத்துட்டோம். we got another 100 for students. அதனால சொல்றேன், நம்ம டார்கெட் வந்து 100 பேர். எல்லா ஸ்கூலுக்கு வந்து ஒரு செட் கொடுத்துருவோம்.
ஸோ அவங்க எல்லாம் செஞ்சு முடிச்சு they can bring back to school. ஓகே சார். நன்றி சார். ஸோ வேற யாராவது சுமன் ஏதாவது சொல்றீங்களா சொல்லலாம். வணக்கம் சார். ஆ வணக்கம் டீச்சர்ஸ் எல்லாம். இன்னைக்கு வந்திருக்க டீச்சர்ஸ்க்கு எல்லாம் முதல்ல நம்ம நன்றி சொல்லிடுவோம். ஸோ லீவ் நாள்லயும் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களே. ஸோ எனக்கும் ஒரு கேள்வி இருக்கு சார். இப்போ லெட்ஸ் எல்லாம் இப்போ ஒரு ஸ்கூல் வந்துட்டு 3-4 டீம் கூட்டிட்டு வராங்கன்னா, அப்ப நீங்க அந்த போட்டியில வந்து ஒரு கிட் மட்டும் தான் கொடுப்பீங்க ஒரு ஸ்கூலுக்கு, இல்ல 3-4 கிட் எத்தனை டீம் வருதோ அந்த டீம் கொடுப்பீங்களா? கிட் வந்து ஒரு டீமுக்கு ஒரு இது சார். ஒரு ஸ்கூல் 3 டீம் வந்தாக்கா நம்ம 3 கிட் கொடுப்போம். ஏன்னா நம்மளோட டார்கெட் வந்துட்டு அவர் டார்கெட் இஸ் 100 பேர் 100 டீம் வரணும். ஓகேங்களா சார். அப்ப 100 டீம் வந்தா 100 டீம் கொடுப்போம். ஆனா ஒரு ஸ்கூல் வந்துட்டு எத்தனை டீம் நம்ம எடுக்கிறோன்றது வந்துட்டு இன்னும் டிசைட் பண்ண ஒரு டீம் கன்ஃபார்மா எடுப்போம். அதுவும் ரெண்டாவது வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, எந்த பள்ளிகள் வந்துட்டு இந்த சிலை ரோபோட்டிக்ல கலந்துக்கிட்டாங்களோ அந்த பள்ளிகளுக்கு மட்டும்தான் காம்படிஷன்ல பங்கெடுக்க முடியும். கலந்து கொள்ளாத பள்ளிகள் காம்படிஷன்ல இடம் இல்லை, நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ ஒன்லி ஃபார் தோஸ் ஸ்கூல்ஸ் 167 ஸ்கூல் நினைக்கிறேன், 170 ஸ்கூல்கிட்ட. ஸோ அவங்க மட்டும் தான் கலந்து கொள்ள முடியும். அந்த 170 பேர் எத்தனை ஸ்கூல் வராங்கன்னு தெரியாது. ஸோ மேபி ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு கன்ஃபார்மா ஒரு இடம் இருக்கு. மேபி செகண்ட் தேர்ட் பிளேஸ் டிபெண்ட் ஆன் த நம்பர் ஆஃப் பீப்புள் ஜாயின். ஸோ அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பாங்க அந்த மாதிரி. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருப்பாங்க. ஸோ நம்ம லேட்டர் வி டிசைட். மேபி நிறைய ஸ்கூல் இருந்துச்சுன்னா நம்ம குலுக்கி போட்டு எந்த ஸ்கூல் கிடைக்குதோ வி கேன் கிவ்ல அந்த மாதிரி கூட செய்யலாம். ஆன்லைனா கூட குளிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இந்த ஸ்கூலுக்கு செகண்ட் சான்ஸா இருக்குது. ஸோ செகண்ட் சான்ஸ் வந்து நம்ம புட் இந்த வெயிட்டிங் லிஸ்ட் அண்ட் தென் லேட்டர் வி டிசைட்லாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா அவங்க ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அவ்வளவு நல்லது. எஸ், நம்ம 2 வாரம் கொடுப்போம். 15ல இருந்து மேபி ஐ திங்க் எண்ட் ஆஃப் செப்டம்பர். ஸோ தென் வி வில் டிசைட்ல எப்படி. நான் நினைக்கிறேன் இந்த இன்ஃபோ டீச்சர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார் நம்ம சொந்தோ சோலான், அதாவது நம்ம சோலான் ரியல் உண்மையான சோலான் கொடுக்க மாட்டோம். சொந்தோ சோலான் அந்த மாதிரி இல்லை, பேங்க் சோலான் மாதிரி ஏதாவது ஆசிரியர்களுக்கு நம்ம குரூப்ல ஷேர் பண்றதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? அதை பார்த்து அவங்க கூட ட்ரெயின் பண்ணலாம். பட் 100% அந்த மாதிரி கேள்வி வராது, சில மாற்றங்கள் இருக்கலாம். சொத்து சொல்லானா இதான் சார். இது தெரியுதா சார்? ஸ்க்ரீன் தெரியுதா சார்? நம்ம தான் வந்துட்டு புக்கில் வந்துட்டு இந்த இது வச்சிருக்கோம்ல, டாஸ்க் இருக்குல்ல, இந்த கொடுப்போம்ல டீச்சர்ஸ்க்கு. ஸோ அவங்க டாஸ்க் எல்லாம் செஞ்சுப்பாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு வந்து எனக்கு ஐ ஆல்ரெடி டன் ஒரு 50க்கு மேலே செஞ்சுட்டேன். 59 டாஸ்க் இருக்கு. ஒரு 70 டாஸ்க் வந்துருச்சுன்னா அந்த புக்கை வந்து நான் டீச்சர்ஸ்க்கு ஷேர் பண்ணுவேன். இந்த இது ஸோ அவங்க இதெல்லாம் செஞ்சு பார்த்தாங்கன்னா அந்த ஐடியா கிடைச்சிடும். ஒரு 70% ஐடியா கிடைச்சிடும் டீச்சர்ஸ்க்கு. மேபி இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 20% இருக்கலாம். அப்படித்தான். இப்போ இந்த ஒரு கொஷின் நான் கொடுத்துருக்கேன்னா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மொதல் கொஸ்டின். ஓகே, டிஸ்பிளே டபுள் டிஜிட் இது இருக்காது. அப்போ நான் இந்த மாதிரி கொடுத்தோம், ரைட் ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே டபுள் டிஜிட் நம்பர் when user press button அந்த மாதிரி கொடுத்துருவோம். அப்போ ஸ்டூடெண்ட் இதை செய்யணும், அந்த கோடிங் செய்யணும் ஸ்டூடெண்ட். நாட் எக்ஸாக்ட்லி சேம், இதை எப்படி கூட அங்கே கொடுத்தா இருக்கும். ஸோ அப்போ இந்த மாடல் வந்துட்டு நம்ம கொடுப்போம் டீச்சர்ஸ்க்கு. மாடல் தனியாக இருக்கும் நம்மளுக்கு. சாப்டர் 7 நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன் டீச்சர்கிட்ட. சாப்டர் 7 வந்துட்டு ஃபுல்லாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தான் இருக்கும். ஸோ அவர் டார்கெட் இஸ் 100 எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும். பட் நம்மளுக்கு 100 எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய அந்த இது இருக்காது. ட்ரை டு மேக் இட் 70 எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருவோம் சார். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு இதாக ஒன்று ஃபைனலைஸ் பண்ணல நான். ஐ திங்க் சோஃபா 50 செஞ்சுட்டேன். ஸோ இன்னொரு 20 செஞ்சுட்டுனா நம்ம டீச்சர்ஸ் கொடுத்துருவோம். அவங்க அதை செஞ்சு பார்த்தா கூட ஓகே தான். அவங்களுக்கு அந்த ஐடியா வந்துடும் எப்படி கொஷின் வரப்போகுதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ஏன்னா நம்ம இதே ஃபுல்லாக கொடுத்தோம்னா எல்லா மாணவர்களும் 100 மார்க் எடுத்துருவாங்க. நம்ம கஸ்டம் மார்க் டிசைட் பண்ணேன். ஸோ வில் மேக் சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ்ல. இது நம்ம கொடுப்போம். நம்ம ட்ரை டு கிவ் யூ பிஃபோர் எண்ட் ஆஃப் தி செப்டம்பர். ஆமாம் சார், அட்லீஸ்ட் அவங்களுக்கு அது கைட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். இது பெரிய வேலை தான், உங்களுக்கு நன்றி சொல்லணும் சார். ஸோ இந்த கைட்லைன் அவங்க இதே ரிஃபர் பண்ணி அவங்க தாராளமாக பிள்ளைங்களை ட்ரெயின் பண்ணலாம். ஆமாம் மிஸ், யார் கவிசான் கணேசன் கேள்வி கேட்டிருக்காங்க. கிட்ஸ் அட்டையர், ஐ திங்க் கிட்ஸ் அட்டையர் பெட்டர் ஸ்கூல் யூனிஃபார்ம் சார். ஓகே தானே சார்? கந்தன் சார், ஸ்கூல் யூனிஃபார்ம் வச்சுக்கோம். ஆமாம் சார், ஆமாம். அப்பதான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே, அட்டையர் வந்து வி ஃபிக்ஸ் தி ஸ்கூல் யூனிஃபார்ம்ல. ஓகே, ஸோ வேற ஏதாவது கொஸ்டின் தான் கேட்கலாம். இப்போ கேட்டுங்க. அப்புறம் வாட்ஸ்அப்ல நாங்கள் பார்க்க மாட்டோம் சம்டைம், அப்புறம் எங்களை ஏசக்கூடாது. ஓகே, ஸோ வி ட்ரை டு ஆன்சர் as much. நான் நிறைய பேர் கேள்வி கேட்டுதான் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டு 200-300 பேர் இருக்கீங்க.
எல்லாத்தையும் நாங்கள் லயன் பண்ண கஷ்டமாக தாங்க. சம்டைம் நாங்கள் விட்டுருவோம் உங்களோட இது. இன்னொரு விஷயம் வந்துட்டு சர்க்கிட் வந்துட்டு வரைய தெரிஞ்ச பெட்டர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு சார்ட்ட வந்து சர்க்கிட் அனுப்புச்சா, அவர் இன்னைக்கும் சர்க்கிட் அனுப்பலன்னு நினைக்கிறேன். ஏன்னா சர்க்கிட் வரைய தெரிலையா என்ன தெரில. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு நம்ம கனெக்ஷன், இதுதான் அது ஒரு சர்க்கிட் டயக்ராம். அப்போ உங்கள் ராஃபியாக ஒரு சின்ன ஒரு சர்க்கிட் வரைய தெரியணும். அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் இது இருக்கும், நீங்கள் பாருங்கள். ஸோ அட்லீஸ்ட் இது நம்ம சர்க்கிட் மட்டும் கொடுத்துட்டோம்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சர்க்கிட் கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், இது சர்க்கிட் கொடுத்தா மாணவர்கள் இது பிரைட் போர்டில் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல இன்னும் இது வரைக்கும். ஸோ மேபி அதில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இது கொடுத்து செய்ய சொல்லி கூட நம்ம டெஸ்ட் பண்ணலாம். சும்மா அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா மாதிரி இருக்கும். ஸோ அந்த சர்க்கிட் சர்க்கிட் வந்து சிம்பிள்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சர்க்கிட்ஸ் வந்து வரைய தெரியுமா, ஸோ இதெல்லாம் சர்க்கிட். ஏன்னா இது வந்துட்டு ஜஸ்ட் டிராவிங் தான். இது வந்து சர்க்கிட், இது சர்க்கிட் பட் டிராவிங் தான். பட் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இப்படி இருக்கும். ஸோ இப்போ அதுவும் வந்து அவங்க செய்ய தெரியுமா கூட நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஓகே சார், வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? மணி 11 we open for 1 or 2 questions. சார் இடம் பத்தி கேட்டிருக்காங்க. ஒன்று நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து ஸ்லாங்கோர், கேஎல் இல்லைன்னா சிரமன். ஸோ இந்த 3 இடத்துல தான் நம்ம வைக்கலான்னு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்குலாம் டீச்சர் ஆசிரியர்கள் ஏதாவது கேஎல் சிரமன் ஆசிரியர்கள் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் இந்த இடத்துல விற்கலாம் சார், விலை குறைவாக கிடைக்கும், இல்லை ஃப்ரீயாக கூட கிடைக்கும்னு சொன்னால் எங்களுக்கு சொல்லுங்கள், வி கேன் ட்ரைல. ஸோ நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக கிடைச்சா பெட்டர். அப்படி பே பண்ணுறதுனால பே பண்ணி தான் என்ன பண்ணுறது. ஸோ இட்ஸ் ஆல் இடம் வந்துட்டு எவ்வளோ பெரிய டெவலப் எடுக்க போகிறோன்றது மேபி வில் டிசைட் ஒன் அப்ளிகேஷன். எத்தனை பேர் வந்துட்டு காம்படிஷனுக்கு வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க பார்த்து தென் வில் டிசைட்ல. ரொம்ப பேர் அப்ளை பண்ணலாம், 50 பேர்னாக்கா மேபி வில் டூ இன் ஸ்மால் டே ஒன் அந்த மாதிரி. 100 பேர் வந்தாங்கன்னா வி ஹவ் டு கோ ஃபார் பிக் டே ஒன். ஏன்னா நாங்கள் டே ஒன் ஒன்று எடுக்கணும். டீச்சர்ஸோட செமினாருக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு மெயின் ஆடிட்டோரியமாவது இருக்கணும். ஆடிட்டோரியமும் கைண்ட் ஆஃப் ஆடிட்டோரியம்ஸ் இருக்கணும். ஸோ நமக்கு குறைஞ்சது 2 இடமும் இருக்கணும். அப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு சேல்ஸ், தண்ணி அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இடம் இருக்கணும். அப்புறம் கிட்ஸும் வந்து அன்னைக்கு நம்ம விற்போம். 250 தான் ப்ரைஸ், சார் தெரியல எவ்வளோ சொல்கிறாருன்னு. ஸோ கிட்ஸ் வந்து ஸ்கூல் வாங்கலாம், பெட்ரோல் வாங்கலாம், மாணவர்கள் யாரெல்லாம் வாங்கலாம், கிட்ஸும் நம்ம அன்னைக்கு விற்கலான்னு இருக்கோம் மெஸ்ஸியார் கிட்ட. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் சேல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 இடம் இருக்கணும் நம்மளுக்கு அந்த இடத்துல. ஓகே இதுல ஒரு வேண்டுகோள் சார், அதாவது ஆசிரியர்களாகிய நீங்க முடிந்தால் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் பங்கு உறுப்பினர் இருப்பாங்க, அவங்ககிட்ட கலந்து பேசி அவங்களும் வர வைத்தா இன்னும் சிறப்பா இருக்கும். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் இந்த வருஷம் மட்டும் நம்ம தொடர்ந்து நம்ம செய்ய போறோம், பள்ளிக்கூடத்துக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி. அப்ப அவங்களோட ஒத்துழைப்பு அதிகமான அளவுல நம்ம எதிர்பார்க்கிறோம் சார். ஓகே அப்போ எல்லா பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்கும் ஒரு இது அனுப்பிடுவோம் சார் சூரா. அவங்களோட பங்கேற்பு இருக்கிற மாதிரி இருக்குன்னாக்கா நம்ம அப்படி அனுப்பலாம். ஓகே ஸோ எனி கொஸ்டின் டீச்சர்ஸ், நாங்கள் தான் பேசிட்டு இருக்கோம், நாங்களே கேள்வி கேட்டு நாங்களே பேசிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப்பில் நிறைய கேள்வி வருது. 18 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், 16 பேர் 17 பேர். ஸோ இட்ஸ் ஓகே. எனிவே இது நம்ம திரும்பியும் ஐ வில் ட்ரை டு அப்லோட் இன் யூடியூப். அப்லோட் பண்ணிவிட்டு அண்ட் தென் யார் இன்னைக்கு வர முடியோ they can watch that. So finally, anybody got any question? ஓகே சார், கந்தன் சார், கொஸ்டின் இல்லைன்னா நீங்கள் க்ளோசிங் பண்ணிடலாம் மக்கள் நல சேவையோட சார்பா. யாரோ டீச்சர் கிட்ட இருக்காங்க, ஒன்லி மேக் கோட் இஸ் நீடட் டு பி இன்ஸ்டால்ட். ஆமாம், கண்டிப்பாக மேக் கோட் இருக்கணும். மற்றபடி ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னாக்கா நம்ம இது வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம ஜஸ்ட் கியூஐ தான் செய்கிறோம். திரும்ப ஒரு முறை காம்படிஷனோட ப்ரீஃபிங் நான் செய்வேன். ஸோ ஃபுல்லாக ஸோ காம்படிஷன் நம்ம ஒன்று இப்போ ராஃப்லியாக தான் பார்த்துருக்கோம், காம்படிஷன் இன்னும் ஆழமாக பார்க்கல. ஸோ ஒரு 10ஆம் மாதம் மிடில் பிஃபோர் தீபாவளி நம்ம மேபி வில் டூ another briefing or after தீபாவளி we do another briefing early of November. காம்படிஷன் பற்றி ப்ரீஃபிங் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்கணும், எது இருக்குன்னு எவ்ரிதிங் வில் இன்ஃபார்ம். இப்போதைக்கு வந்துட்டு ஜஸ்ட் கீப் ஆன் வித் மேக் கோட்ல. ஓகே சார், மிஸ்டர் கந்தன் க்ளோசிங் பண்ணுறீங்களா? ஓகே, ஸோ அனைத்து ஆசிரியர்களுக்கும் முதல் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இன்று விடுமுறை இருந்தாலும் இந்த தலைமரில் வந்து கலந்து கொண்டிருக்கீங்க. ஸோ நம்ம நோக்கம் ஒன்றுதாங்க, நம்மளுடைய மாணவர்களுக்கு
ஒரு புதிய அத்தியாயம், ஒரு புதிய நாலேஜ் நம்ம கொடுக்கறதுக்காக தான் இந்த ஆர்பிசி சப்ஜெக்ட் வந்து கையில் எடுத்திருக்கோம். அதுல ஏறக்குறைய ஒரு 12 சீரியல் நம்ம செஞ்சிட்டோம். மலேசியா பூரா நம்ம எல்லா பள்ளிக்கூடத்திலும் நம்ம செஞ்சிருக்கோம். ஸோ அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது அது மட்டும் இல்லாமல் தலைமை ஆசிரியர்களை அதிகமான அளவு நம்மளுக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்க. சில பள்ளிக்கூடம் வந்து நமக்கு டேவான், இடம் இதெல்லாமே வந்து இலவசமா கொடுத்தாங்க. அந்த ஆசிரியர்மார்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்றோம். இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம். ஆர்பிடி சப்ஜெக்ட்ல வந்து 4ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு, 6ஆம் ஆண்டு இந்த சிலிபஸ் உள்ள டெக்னாலஜியை தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆசிரியர்களுக்கு நம்ம வந்து கொடுக்கறதுக்கு இருக்கோம். மீண்டும் இது எதற்காக நம்ம செய்யணும் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பள்ளிக்கூட வளர்ச்சியை தமிழ் பள்ளிக்கூடம் சிறந்த பள்ளிக்கூடமா இருக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு பாடுபடுறோம். அது மட்டும் இல்லாம இங்க வந்த ஆசிரியர்கள் கணேசன் சார், சுமன், நானு, அனிதா நிறைய பேர் இருக்காங்க, சிவா சார் எல்லாம். நாங்க எல்லாமே எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி எல்லாமே 0 தான், எல்லாம் நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம தான் செய்யறோம். ஸோ முடிந்தால் நீங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒத்துழைங்க. கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம் சக்சஸ் ஆகும். அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போறணும். மாணவர்களை மேல் அளவுக்கு நம்ம கொண்டு போறது தான் நம்மளோட லட்சியம். அது பிறகு சார் சொல்லுவார். சரி சார், நன்றி சார். ஓகே சார், நன்றி. சுமன் நன்றி. மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவனி செட்டி நன்றி. கலந்து கொண்ட அனைத்து ஆசிரியர்களும் நன்றி. திரும்பவும் நம்ம வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் செய்யும் போது முடிஞ்சா ஜாயின் பண்ணுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. வில் அப்லோட் இந்த யூடியூப் சேனலா. இன்னும் கொஞ்சம் யூடியூப் சேனலோட லிங்க் அனுப்புகிறேன், யூ கேன் செக் பேக்ல. ஓகே, தேங்க்யூ ஃபார் எவ்ரிபடி. தேங்க்யூ வெரி மச். நன்றி சார்.